அலாவுதீன் கில்ஜியின் கதை. தில்லியின் சிம்மாசனத்தில் அமர்ந்த அலாவுதீன் கில்ஜி அவரின் முதலாம் ஆண்டு ஆட்சி தனது எதிரிகளை வென்று அரசை உறுதிப்படுத்திக் கொண்டார். ஆனால் ஒரு பிரச்சினை, அவரை சுற்றியுள்ள பெரிய மனிதர்கள் பிரபுக்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இல்லை. அவர்களில் பலர் முன்னைய அரசர் ஜலாலுதீனை காட்டிக் கொடுத்து அலாவுதீனுடன் சேர்ந்தவர்கள். இவர்களை நம்ப முடியாது என்று எண்ணிய அலாவுதீன் அவர்களில் பலரை பதவியிலிருந்து நீக்கினார். சந்தர்ப்பத்தை பார்த்து தன் பக்கம் சேர்ந்தவர்களிடம் கடுமையாக நடந்து கொண்டார். மங்கோலியர்களின் பயங்கர தாக்குதல். அலாவுதீனின் இரண்டாவது ஆட்சி ஆண்டு 1298 ஆண்டு. வடக்கே இருந்து மங்கோலியர்கள் படையெடுத்து வந்தனர். அவர்கள் குதிரைகளில் வேகமாக வந்து தில்லியை தாக்கினர். அலாவுதீனின் படை அவர்களை தடுக்க முடியவில்லை. அடுத்த ஆண்டு 1299 ஆண்டு இன்னும் பெரிய படையுடன் மங்கோலியர்கள் வந்தார்கள். தில்லியின் வெளிப்புறத்தில் இருந்த மக்கள் பயந்து நகருக்குள் ஓடி ஒளிந்தனர். இப்போது நானே முன்னால் நிற்க வேண்டும் என்று சொல்லி அலாவுதீன் தானே போர்க்களத்திற்கு சென்றார். கடுமையான போர் நடந்தது. மங்கோலியர்கள் தோற்று ஓடினர். ஆனால் அவர்கள் மீண்டும் மீண்டும் வந்தனர். 1305 தோஆப் சமவெளி வழியாக புகுந்து மீண்டும் தாக்கினர். இந்த முறை அலாவுதீனின் வீரர்கள் பல மங்கோலியர்களை சிறைப்பிடித்து கொன்றனர். ஆனால் மங்கோலியர்களின் தாக்குதல் நிற்கவில்லை. கடைசியாக 1307 முதல் 1308 மிகப்பெரிய படையுடன் அவர்கள் வந்தார்கள். ஆனால் அலாவுதீனின் படை அவர்களுக்கு கடுமையான பதிலடி கொடுத்தது. அதன் பிறகு மங்கோலியர்கள் தில்லியை நெருங்கவே துணியவில்லை. இப்படி அலாவுதீன் தனது திறமையால் தில்லியை காப்பாற்றினார். அவரது வீரம் மற்றும் புத்திசாலித்தனமான திட்டங்களால் அவர் ஒரு சக்தி வாய்ந்த அரசராக விளங்கினார். இப்போ நீங்க பார்த்த வீடியோ மாதிரியே நம்ம ஆப்ல ஒரு அனிமேஷன் ஸ்டோரி சீரிஸே வந்து கொடுத்துருக்கோம். பிளே ஸ்டோர்ல நம்மளோட ஆப் குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேம்ல வந்து இருக்கும். இதை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. முதல்ல ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் அந்த ஸ்டோர் ஆப்ஷனுக்குள்ள வந்து போங்க. ஸோ வரிசையா எல்லா சீரிஸும் இருக்கும். இதில் வந்து டிஎன்பிஎஸ்சி அனிமேஷன் ஸ்டோரிஸ் இதுக்குள்ள வந்து போங்க. இதில் அந்த கண்டென்ட்டுக்குள்ள வந்து போங்க. ஸோ ஆல் கண்டென்ட் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் வைஸாக வீடியோ கொடுத்துருப்போம். ஸோ அந்த வீடியோ பேஸ் பண்ணி அதுக்கு அடுத்தே பார்த்தோம் அப்படின்னா ஒரு குவிஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சு எல்லாம் ஸ்டோரி அனிமேஷனாக இருக்கும். ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதை பேஸ் பண்ண டெஸ்ட் நீங்கள் வந்து எழுதலாம். இதே மாதிரி நம்ம நிறைய டாபிக் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்பில் அப்லோட் பண்ணிட்டு வந்து வரும். ஸோ நீங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோக்கு அப்புறம் அதை பேஸ் பண்ண குவிஸும் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் ஸ்ட்ராங்காக வந்து படிச்சு முடிச்சிடலாம். நம்ம வேலிடியும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃப்ளெக்சிபிளாக வந்து கொடுத்துருப்போம். 1 மந்த் 3 மந்த் 6 மந்த் இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே.